கடந்த புதன்கிழமையில் இருந்து நம்ம லெந்து காலத்தை நம்ம ஆசரித்து வருகிறோம். சாம்பர் புதன்கிழமை என்று சொல்லப்படுகிற அந்த புதன்கிழமையில் இருந்து பெரிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள ஓய்வு நாட்களை தவிர மீதி உள்ள நாட்கள் 40 நாட்களையும் இப்படியாக தேவனுடைய சமூகத்திலே ஒரு லெந்து காலம் என்று சொல்லி சபைகள் உலகம் முழுமையாக அதை கொண்டாடி வருகிறார்கள், அதை அனுசரித்து வருகிறார்கள். Why are we thinking about that? We are remembering the 40 days of Jesus' fasting upon the wilderness so that we can also walk with him and to be strengthened in our faith. அதுதான் கர்த்தர் நமக்கு இந்த கொடுத்திருக்கிற காரியம். ஏதோ இந்த நாளிலே ஒரு விசேஷமான ஒரு அற்புதம் நடக்கிறது என்பதற்காக அல்ல, ஆனால் இந்த நாட்களை நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக நாம் புதுப்பித்துக் கொள்வதற்காக, இந்த நாட்களில் கர்த்தருடைய முன்பாக வளருவதற்காக நாம் இந்த நாட்களை அனுசரித்து வருகிறோம். இந்த நாட்கள் முடிந்த பின்புதான் தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை நாம் தேவனுடைய சமூகத்திலே அதன் பின்பு நம்ம ஆசரித்து நம்ம அதன் பின்பு அதற்காக கொண்டாட போகிறோம். தேவனுடைய உயிர் தெழுந்த நாளை கொண்டாட போகிறோம். அப்போ இந்த 40 நாட்களும் தேவாதி தேவன் தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததற்காக அதற்காக உருவாக்கப்பட்ட நாட்கள். Can I get the slides, brother? The sermon slides? I can get the control on the remote over there. Amen. Thank you, brother. Praise God. அப்போ இந்த 40 நாட்களையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்பதற்காக, கர்த்தருக்குள்ளாக நாம் வளருவதற்காக நாம் அதற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு விசேஷத்தை விதமாக ஆசீர்வாதமாக மாற்றி தரப்போகிறார். இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய சமூகத்தை தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் தான் எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிள்ளையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து தாமே தம்மை ஒப்புக் கொடுக்காது இருப்பாரானால் யாரும் அவரை சிலுவையிலே அறைந்திருக்க முடியாது. No one has the power to put him to death because Jesus is the Almighty. He is the Almighty God. He is God incarnate. He came into the world to bless this world, and he was man. At the same time, he was God. No one is able to put him to death. But he says that I myself give my life so that I can perfect the ministry that I have in front of me. தேவாதி தேவன் எடுத்து பிதாவாகிய கர்த்தர் கற்பித்த காரியங்களை நான் நிறைவேற்றி முடிக்கும்படியாக அதற்காக தன்னைத்தானே ஒப்புக் கொடுக்க, என்னையே ஒப்புக் கொடுக்கிறேன் என்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார். அவர் சொல்லுகிறார், ஒருவனும் என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்வதில்லை. No one takes this life from me, but I give it myself. I have the authority to give it, and I have the authority to take it back again, and I received this command from my Father. அதுதான் இயேசு சொல்லுகிற காரியம். அதை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாததை நானே கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி இயேசு கற்றுத் தருகிறார். அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனை எதற்காக கொடுக்க வேண்டும், எதற்காக தன்னுடைய ஜீவனை மரணத்தில் ஊற்றி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். கடந்த புதன்கிழமை அதை குறித்து தியானித்தோம். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா மனிதருக்காகவும் தன்னை அவர் ஒப்புக் கொடுத்தாராம். பாவங்கள் மாறுவதற்காக அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தாராம். அது மாத்திரமல்ல, நாம் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இயேசு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் கற்றுத் தருகிறது. அதன் பின்பு வேதத்தில் 3வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தாரா. சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய சபை பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஒரு சபையை கர்த்தராகிய இயேசு உருவாக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார் அல்லவா. அவர் வந்த பொழுது அவருக்கு தெரியும் ஒரு சபை உருவாக போகிறது சொல்லி. இயேசு கல்வாரி சிலுவைக்கு போன சமயத்தில் ஒரு சபை இருந்தது இல்லை. பெந்தைக்கோஸ்து நாளிலே சபை எழும்பி வந்தது. அந்த சபையை கர்த்தர் நினைத்து அதற்காக தம்மை ஜீவனை ஒப்புக் கொடுத்தாராம். நீங்களும் நான் இன்றைக்கு சபையில் இருக்கிறோம், இந்த சபைக்காக கர்த்தர் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரிந்த விதமாக சியாட்டல் தமிழ் அசெம்பிளி சபை பாதாளத்தில் மேற்கொள்ளப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக ஒப்புக் கொடுத்தாராம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது சபைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு, சாதாரணமாக அல்ல, அதை மகிமையுள்ள மாசற்ற பிள்ளையற்ற சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இந்த 40 நாட்களையும் கர்த்தர் நமக்கு எதற்காக தந்திருக்கிறார்? நாம சபையாக கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும், சபையாக நாம் மாசற்றவர்களாக மாற வேண்டும், சபையாக நாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகிமையுள்ள சபையாக மாற வேண்டும். தேவாதி தேவன் வருகிற நாளிலே இந்த சபையை பார்த்து கர்த்தர் மகிழ்ச்சி அடையும்படியாக ஒரு மகிமையுள்ள மாசற்ற சபையாக, மணவாட்டி சபையாக கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தார். 2வது உலக மகா யுத்தம் நடந்து கொண்டு வந்தது. ஒரு பெரிய விதத்தில் பலவிதமான யுத்தத்தில் குண்டுகள் வீசப்பட்டன. லண்டன் மாநகரம் முழுமையும் குண்டு வீச்சினாலே நிரப்பப்பட்டது. அதை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 57 நாட்கள் இரவு முழுமையாக குண்டுகள் வீசப்பட்டது. ஜெர்மனி தேசம் வந்து பிளிட்ஸ் கிரீக் என்று சொல்லுகிற பிளிட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அப்படியாக குண்டு மழையை அந்த தேசம் முழுமையாக பொழிந்தார்கள். லண்டன் மாநகரம் அனுதினமும் தாக்கப்பட்டது.
அந்த தாக்குதலில் தெரியுமா எத்தனை வீடுகள் இடிக்கப்பட்டது என்று தெரியுமா? More than 1 million houses were destroyed. 49 நாட்கள் நடந்த அந்த 57 நாட்கள் நடந்த அந்த குண்டு வீச்சிலே 1 மில்லியனுக்கும் அதிகமான வீடுகள் முற்றிலுமாக தரமட்டமாக போய்விட்டன. கிட்டத்தட்ட 70,000 மக்கள் மரித்து போனார்கள் இந்த குண்டு வீச்சினாலே. அதில் விசேஷமாக நடந்த ஒரு காரியம் இன்றைக்கு என்னென்று சொன்னால், டிசம்பர் மாதம் 1940 ஆண்டு 30ஆம் தேதிக்கு அந்த உட்பட்ட அந்த இரவு நேரத்தில் பயங்கரமான குண்டு மழை லண்டன் மாநகரம் முழுமையாக பொழிந்தது. அநேக இடங்களில் இன்சென்டியரி என்று சொல்லுவார்கள். அதாவது குண்டு வீசினால் அது எந்த இடத்துல தாக்குமோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அக்னியை எழுப்பி விட்டுவிடும். அந்த இடம் முழுமையாக பற்றி இருந்து சேதமாய் அழிந்து போய்விடும். அப்படிப்பட்ட குண்டுகள் வீசப்பட்டது. கிட்டத்தட்ட 29 குண்டுகள் அந்த தேசத்தில் லண்டன் மாநகரத்தில் இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரலுக்குள்ள நோக்கி வீசப்பட்டன. 29 குண்டுகள். அதில் சில குண்டுகள் அந்த ஆலயத்தின் மேற்பகுதியில் விழுந்தன. சில குண்டுகளை சுற்றிலுமாக விழுந்து பெரிய ஒரு அக்னியை ஏற்படுத்தி அக்னி பிளம்பாக இருந்தன. நீங்கள் பார்க்குற இந்த இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அதை சுற்றும் எல்லா இடத்திலும் அக்னி எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த அக்னி பின்புலத்தில் இருக்க நம்ம பார்க்கறது தான் செயின்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல். அந்த கட்டிடத்துக்கு மேலே பாருங்க, ஒரு நல்ல அருமையான ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் முடிந்த உடனே அதிகாலையில் எல்லாரும் பார்க்குறாங்க, முற்றிலுமாக எல்லா அக்னியும் சேதப்பட்டு போயிருந்தது. ஆனால் அந்த ஆலயம் மாத்திரம் தப்பி நின்றது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே சிலுவை அந்த இடத்துல காணப்படுகிறது. செயின்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல் இன்றைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். தேவாதி தேவன் அந்த சபையை பாதுகாத்து கொண்டார். கர்த்தர் நம்முடைய சபைக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர். கர்த்தர் நம்முடைய ஆலயத்திற்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர். அது பாதுகாத்துக் கொள்ளுகிறவர். இந்த சபையை குறித்தவருக்கு ஒரு உன்னதமான நோக்கம் ஒன்று உண்டு. அந்த நோக்கம் என்ன? இந்த சபை மகிமையுள்ள சபையாக மாற வேண்டும். இந்த சபை எனக்காக மனவாட்டி சபையாக நிற்க வேண்டும். அதற்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார். He came to this world to die and gave up his own life so that this church and the church of God will be a glorious church without any blemish at all, to be the bride of the Lord upon his coming. அதற்காக சபையை அவர் ஆயத்தப்படுத்தி வருகிறது. 40 நாட்களும் நம்ம அதற்காக நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் சபையாக எப்படி கர்த்தருக்குள்ளாக குறையற்ற நிற்பது எப்படி? நாங்கள் சபையாக கர்த்தருக்குள்ளாக வளருவது எப்படி என்று சொல்லி நம்ம கர்த்தர் சுமல் அர்ப்பணித்துக் கொண்டு அதற்காக நம்ம இந்த 40 நாட்களும் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு விசேஷமாக அதை குறித்து இந்த நம்ம வாசித்த வேத பகுதியில் இருந்து கர்த்தர் எப்படியாக இந்த சபையை குறித்து நடத்துகிறார் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற ஒரே ஒரு பதம் இந்த வேத வார்த்தையில் என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தார். Christ loved the church. அதைத்தான் நம்ம யோசித்து அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவாதி தேவன் அந்த சபையை நேசித்தபடியினாலே, சபையை மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே, அவர் சபைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் மேலான அன்பு இருக்க முடியாது. தேவாதி தேவன் சபையை நேசித்தபடியினாலே அவர் சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரா? எப்படி ஒரு கணவன் தன்னை மனைவியை நேசிக்கும் பொழுது தன்னை ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஒப்புமைப்படுத்தி சொன்னாரோ, அந்த இடத்தில் எழுதப்பட்ட வசனம் தான் இது. தேவாதி தேவன் கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்து அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். இந்த சபை எப்படிப்பட்டதான்? அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து அவரே தம் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் தான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை இந்த சபை. இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி இந்த சபையை சம்பாதித்துக் கொண்டார். அந்த உலகத்தில் வந்த பொழுது, தம்முடைய ராஜ்யத்தை நாட்டும்படியாக வந்த பொழுது, அவர் சபை மூலமாகத்தான் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு நீதியை வைத்திருந்தார். சபை உருவாவதற்காகத்தான் தன்னுடைய சுய ரத்தத்தை அவர் சிந்தினார். கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார். அதன் பின்பு சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்கள் மூலமாக ஒரு சபை கட்டி எழுப்பப்பட போகிறது. ஹல்லேலூயா. சீமோனை பார்த்து சொல்லு, சீமோனே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசகத்தை மேற்கொள்வதில்லை. சீமோனை பார்த்து நீ பலவீனம் தான்ப்பா, நீ நிறைய பாவம் குற்றங்களை செய்கிறவன் தான், அதிகமாக பேசுகிறவன் தான், வீண் வார்த்தைகளை பேசுகிறவன் தான், சில சமயத்தில் என்னை மறுதலிக்க போகிறவன் தான் நீ. ஆனாலும் கூட இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அதற்காக என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கிறேன், ரத்தத்தை ஊற்றி தருகிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த உலகத்தில் சபை உருவாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தினால் தான் அந்த சபை உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சுமந்து கொண்டு சென்று ரத்த சாட்சிகளாக அப்போஸ்தலர்கள் உலகம் முழுமையாக சென்று சபையை ஸ்தாபித்தார்கள். அப்போஸ்தலனாகிய தோமா இந்திய தேசம் வரைக்கும் வந்து இந்தியாவிலே 7.5 கட்டிடங்களை கட்டி தேவனுடைய சமூகத்திலே முதலாவது கிறிஸ்தவ ஆலைகளாக இருக்கும்படியாக ஊழியத்தை எழுப்பி நிறுத்தி கொடுத்தார். அதுதான் தேவாதி தேவன் கொடுத்த ஒரு பெரிய வல்லமை. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்து தம் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த ஒரு சபை.
இந்த சபை எப்படிப்பட்டது? வேதம் சொல்லுகிறது எபேசியர் 5:23 கிறிஸ்து இந்த சபைக்கு தலையாயிருக்கிறாரா. சபைக்கு கிறிஸ்து தான் தலையாயிருக்கிறார். இவர் மனிதர்கள் தலையாயிருக்க முடியாது. எந்த சபைக்கும் எந்த மனிதனும் தலையாயிருக்க முடியாது. அது தேவாதி தேவனே தலையா இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையாக இருக்கிறாரோ அப்படியாகத்தான் ஒரு கணவனும் தன்னுடைய மனைவிக்கு தலையாக இருக்க வேண்டும் என்பதாக அவர் கற்றுத் தருகிறார். நம்ம யோசித்துக் கொள்கிறோம், தலைன்னு சொன்னால் போதும் அவர் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடுவார், ஆட்டோமேட் பண்ணிடுவார், அதெல்லாம் நம்ம ப்ரொசஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஒரு தலையாக இருந்தால் என்ன அர்த்தம்? உங்கள் தலை உங்களை பார்த்து ஒன்று சொல்லுது, காருக்கு போன்னு. தலை மட்டும் போயிட முடியுமா? போமா? தலை மட்டும் போகாது. யார் ஒத்துழைக்கணும்? அதுக்கு உங்களோட சரீரம் ஒத்துழைக்கணும். ஹல்லேலூயா. யோசிக்கிறீங்களா? உங்கள் தலை சொல்லுது காருக்கு போன்னு, உங்கள் கால் எழுந்து நடக்கணும், உங்கள் கை கார் சாவி எடுக்கணும், போய் திறக்கணும், அப்போ தான் ஏற முடியும். அப்போ ஒரு தலையாய் கிறிஸ்து சபையில் தலையாக இருந்து அவர் தானாக எதையும் செய்து விடுகிறவர் அல்ல. சபையின் ஒத்துழைப்பு அவருக்கு தேவை. சபையோடு இணைந்து தான் எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். ஒரு கணவன் மனைவி இருக்கும் பொழுது அப்படிதான் கணவனுக்கு அந்த பொறுப்பை தருகிறார். ஒத்துழைப்போடு செயல்பட வேண்டும். ஏதோ ஒரு கணவன் ஒரு தன்னிச்சையாக ஒரு சர்வாதிகாரியாக எதையும் செய்துவிட முடியாது. நான் தான் செய்கிறேன், நீ போய் வா என்று செய்ய முடியாது. அதைத்தான் ஒப்புமைப்படுத்தி கர்த்தர் சொல்கிறார். சபை எப்படி இருக்கணுமா? சபை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். When the head says, the body has to obey. Hallelujah. If there is a church today that is not in obedience to God, it has got to change. Otherwise we have no right to call ourselves a church. அவர் சொல்ல கிறிஸ்து தான் சபைக்கு தலைவராக இருக்கிறாராம். தலையாக இருந்து கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் சபை செய்ய வேண்டும். சபை தான் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி இருக்கிறது. உலகம் முழுமையாய் தேவனுடைய வார்த்தைகள் பகிரப்படுவதற்கு, உலகம் முழுமையாய் கர்த்தருடைய சுவிசேஷம் சொல்லப்படுவதற்கு சபை அவருக்கு தேவை. ஆகவேதான் இந்த சபைக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார். இந்த சபை எப்படி பரிசுத்தமாக இருக்கணுமே, கடைசி நாளில் என்னை சந்திக்கிற ஒரு மகிமையுள்ள சபையாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் சபைக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார். இன்றைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு நாம் பாக்கியவான்கள். But we had asked ourselves, are we in obedience to God? We had asked ourselves, are we walking according to the presence of the Lord, according to the guidance of the Lord, according to the direction of the Lord? அதுதான் நாம் கர்த்தருக்கு முன்பாக சபையாக இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். அவர்தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. இரண்டாவதாக தலையாக இருப்பது தான் கர்த்தருடைய சபை. அது மாத்திரமல்ல, இந்த சபை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த சபை ஒரு மணவாட்டியாய் கர்த்தருக்கு நியமிக்கப்பட்ட ஒரு சபை, கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட ஒரு சபை. Think about the days you have been engaged but you are not married yet. What have you been doing? யோசித்து பாருங்க. மனைவி மாதிரிலாம் யோசித்து பார்க்கணும். எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சு என்ன பண்ணியிருப்பீங்க? அதுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணியிருப்பீங்களா மாட்டீங்களா? கல்யாண நாளுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணியிருப்பீங்க. எல்லாச்சும் அதுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணி ரெடியாக இருப்பீங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்த சபை எதற்காக? எனக்காக நியமிக்கப்பட்ட சபை, எனக்காக மனைவியாக இருப்பதற்காக, மணவாட்டியாக நிற்பதற்காக நியமிக்கப்பட்ட சபை. அதற்காக ஒரு பெரிய மகா கல்யாண விருந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வருகை வரும்போது அந்த கல்யாண நாளில் சபையே காணப்படலாம். என்ன செய்ய முடியும்? வைஃப் என்ன பிரைடே இல்லை, எப்படி நடக்குமா? நடக்காது. திருமணம் நடக்காது. தெய்வாதி தேவன் ஆகவே இந்த சபையை பரிசுத்தமாக தனக்கு மணவாட்டியாக நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சபைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஏன் தெரியுமா? சபையை குறித்து அவருடைய உள்ளத்தில் பெரிய ஒரு குறை இருந்தது. அவர் நியமித்த சபை, அவர் நியமித்த கோத்திரங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஒரு பெரிய ஒரு குறை அவருக்குள்ளாக இருந்தது. சபை என்று சொல்லும் பொழுது முதலாம் அந்த சபை என்று எங்கே சொல்லப்படுவது தெரியுமா? யாத்ராகமத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் கூடி வர செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். முதலாவதாக கர்த்தர் சபை என்று உருவாக்கின ஒரு அமைப்பு என்று நம்ம சொல்லலாம். தேவன் உருவாக்கின ஒரு சபை. 12 கோத்திரங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் இஸ்ரவேல் சபையா இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லி அவர் சபை என்கிற வார்த்தையை உருவாக்கி பயன்படுத்தி அதை சொல்லுகிறார். But that is not the church we are talking about. God saw all the Old Testament church, all the Old Testament assembly, if you would, in the 12 tribes, and that is not what fulfilled God's purpose. But God had a plan, because it is all foreshadow of what God was going to create for the eternity, and that is the church of God that God has appointed, that God has planted, that Jesus purchased upon the cross by his own blood. அந்த சபையை குறித்து ஒரு உள்ளத்தில் இருந்த காரியம் என்ன தெரியுமா? அவர் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எரேமியாவை தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதுதான் ஒரு உள்ளத்தில் இருந்த ஒரு பெரிய தாகம். எரேமியா 2வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். A bride who has been appointed to marry to the husband, to groom, has forgotten the groom all about, and she was not ready at all. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், can a virgin forget her ornaments or a bride her attire? Yet my people have forgotten me days without number. Church has forgotten God in many senses today.
And we had to come back to the Lord, and we had to be established as the bride of the Lord. அதற்காக கர்த்தர் இந்த சபையை தனக்காக நியமித்து வைத்திருக்கிறாராம். அவருக்கு தெரியும் கடைசி நாளிலே இது மாறப்போகிறதுன்னு சொல்லி. நீங்களே யோசித்து பாருங்க, சபையாக இன்றைக்கு தேவனுடைய மணவாட்டி என்று சொல்லப்படுகிற நம்ம தகுதியாக இருக்கிறோமா? Are we worthy to be called the bride of the Lord God? Are we worthy to be seated next to him at his coming? அதற்காகத்தான் இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். கடைசி நாள் ஒன்று வரப்போகிறது. அந்த நாளில் தேவனுடைய வருகையின் நாளிலே இந்த சபை ஒரு பரிசுத்தமான மாசற்ற மகிமையுள்ள சபையாக கர்த்தருக்கு முன்பாக மணவாட்டியாய் நிற்கும். அல்லேலூயா! எல்லா வாயத்தும் சொல்லுங்க, அல்லேலூயா! தேவனத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வெளிப்படுத்தும் விசேஷம் 19வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களிலே கர்த்தர் அதை குறித்து மறுபடியும் சொல்லுகிறார். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெரு வெள்ளை இறைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா! Only the church that is prepared in the coming of the Lord will be the bride. Only the church that is ready and prepared for the coming of the Lord will see the coming of the Lord. தேவனுடைய வருகை அதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சபை ஆயத்தமாக வேண்டும். இந்த சபை அதற்காக ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக இந்த 40 நாட்களை கர்த்தர் எதற்காக தந்திருக்கிறார்? நாம் சபையாக ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்ம எதற்காக ஜெபிக்கணும்? கர்த்தாவே, இந்த 40 நாட்களும் நான் ஆயத்தம் பண்ண வேண்டும். கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தரை பார்த்து சொல்லணும். கர்த்தர் எபேசு சபையை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், நீ ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Nevertheless, I have this against you, church, that you have left your first love. தேவனுடைய சமூகத்தில் இன்று நம்ம கேட்க வேண்டியதான் ஒரே காரியம் தான். கர்த்தாவே, நீ கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சபையாக வீட்டில் அன்பு கூற வேண்டும். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்ம தேவனத்தில் அன்பு கூறுவது எப்படி என்பதை குறித்து சுருக்கமாக 3 காரியங்களை நம்ம தியானித்து அதற்காக நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த 40 நாட்களிலும் இந்த 3 காரியத்தில் நான் வளர வேண்டும். அதுக்காக நீங்கள் ஜெபிங்க. கைகளை இறுதியில் வச்சு சொல்லுங்க, Lord, bless me, Lord, to obey your word, that I will love you more in these 40 days. Hallelujah! வாயத்தை சொல்லுங்க, Lord, I must love you more. Grant me the grace in these 40 days, O Lord. கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு தரப்போகிறார். அப்போ இந்த 3 காரியம் மனதில் வைத்து, கர்த்தாவே, நான் இந்த 40 நாட்களை பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. நீ கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூர்ந்தீர் அப்படியாக நான் மறுபடியும் உம்மிடத்தில் அன்பு கூற எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அதற்காக நம்முடைய நாட்களை பிரத்யேகப்படுத்தி கொண்டு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக கர்த்தருக்கு முன்பாக நாம் சபையாக நம்ம கர்த்தர் அன்பு கூறுவது எப்படி? How do we love the Lord? வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்பதாக இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். அதுதான் ஒரு வெகு எளிதான ஒரு காரியம். கர்த்தரில் அன்பு கூறுவோம் சொல்லுகிற ஒவ்வொருவரும் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். யாரும் சொல்ல முடியாது, நான் இயேசுவை நேசிக்கிறேன், கர்த்தரில் அன்பாக இருக்கிறேன், ஆனால் நான் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு புறம்பாக இருந்து நம்ம வாழ்க்கையிலே சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டு நான் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று நம்ம சொல்லவே முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? வாலிபன் தன் வழியை எதிர்நாளை சுத்தம் பண்ணுவான், தேவனுடைய வசனத்தினாலே தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறதுனால தானே. அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமுள்ளவராக இருப்பதற்கு இந்த வசனத்தின்படி நடக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், if you keep my commandments you will abide in my love just as I have kept my father's commandments and abide in his love. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்ப தேவனுக்கு முன்பாக நின்று நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன? முதலாவதாக அவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் வசனத்தை வாசித்து விட்டு ஏதோ வாசிக்கிறோம் என்று சொல்வது கர்த்தருடைய கற்பனை நடக்கிறது அல்ல. தேவனுக்கு முன்பாக இந்த வசனம் என்னிடத்தில் என்ன பேசுகிறது, நான் இந்த வசனத்தின் காரியத்தை நடக்கிறேனா என்பதை குறித்து நாம் சிந்தித்து அதன்படியாக நடக்க அர்ப்பணித்துக் கொள்ளுகிறது தான் கர்த்தருக்கு முன்பாக கட்டளைகளை கீழ்ப்படிவது. அதற்காக நாம் அர்ப்பணித்துக் கொள்ளணும். கர்த்தாவே, இந்த 40 நாட்களும் நம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே யோவான் எழுதுகிறார், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதுமாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. His words, his commandments are not burdensome. நாம் ஒரு சமூகத்திலே கற்றுக்கொள்ளலாம், ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தாவே, இன்றைக்கு காலையிலே நான் எந்த காரியத்தில் உமக்கு முன்பாக நான் நடக்காமல் இருக்கிறேன், எந்த வசனத்திற்கு என்னுடைய வாழ்க்கை கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறது, எந்த வசனத்தின்படியாக நான் நடக்காமல் என்னுடைய சாட்சியை நான் இழந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை கேட்டால் போதும், ஆவியானவர் வெளிப்படுத்தி உங்களோடு கூட பேசுவார்.
ஆனால் நம்மளோட கேட்காமலே இருந்து கொண்டு நான் கற்றுதான் நடக்கிறேன்னு சொல்லி நம்மையே நாம் திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும், கர்த்தாவே நான் எந்த விதத்திலே உமோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க என்று நம்ம ஜெபிக்கணும். நம்ம எல்லாரும் நினைக்கலாம், ஒருவேளை சபைக்கு வரவெல்லாம் வசனத்தை கேட்க தான் வராங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முறையும் வசனத்தை கேட்கிறார்களே என்றெல்லாம் அவங்க சொல்லலாம். அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கும் பொழுது அந்த வசனத்துக்கு முற்றிலுமாக கீழ்ப்படுகிற ஒரு கிருபை நமக்கு இருக்க வேண்டும். விதைக்கிறவனை குறித்து இயேசு ஒரு உவமையை சொன்னார். நமக்கு எல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு உவமை தான். சில விதை வழி அருகே விழுந்தது, அதை எல்லாரும் மிதித்து போட்டதுனாலே, விலங்குகள் மிருகங்கள் மிதித்து போட்டதுனாலே அது கனி கொடுக்காமற் போயிற்று. சில வசனங்களை கேட்கிறார்கள், ஆனால் அவர்கள் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், அப்படியாக சில பலன் கூடாமற் போகிறார்கள். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கூடாதபடிக்கு அதை நெருக்கி போட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் பலன் கொடுக்காமல் போயிடுச்சு. அப்படியே பலன் கொடுக்காமல் போகிற அநேகர் உண்டு. இன்னுமாக சிலர் இருக்கிறாங்க, கற்பாறை இடங்களிலே விழுந்த நிலம். அதான் கேட்கிற இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அது சீக்கிரமாக முளைத்தது, ஆனாலும் அதன் வேறு ஆழமாக இராதபடியினாலே அது வெகு சீக்கிரத்தில் எரிந்து போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 நிலங்களும் கனி கூடாத நிலங்கள் தான். ஆனால் கனி கொடுக்குற நிலங்களாய் சில நிலங்கள் இருக்கிறாங்க. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை போல என்ன செய்கிறாங்களாம், 30, 60, 100 பலன் கொடுக்கிறார்கள். ஏன் சிலர் 30 கொடுக்குறாங்க, ஏன் 100 கொடுக்கல? எல்லாரும் ஏன் 100 கொடுக்கல? எல்லாரும் சபையெல்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வசனத்தை கேட்கிறார்கள் அல்லவா? ஏன் 100 மடங்கு எல்லாரும் பலன் கொடுக்கவில்லை? வசனத்துக்கு எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறார்களோ அவ்வளவு தூரம் தான் பலன் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, எல்லாருக்கும் விதையை குறை சொல்ல முடியாது. எல்லாம் நல்ல விதையை தான் கர்த்தர் விதைக்கிறார். எல்லாருக்கும் விதைக்கப்பட்ட விதை ஒன்று தான். அதை விதைத்த கர்த்தர் அவர் தான் விதைக்கிறார் வசனத்தை. எல்லாம் நல்ல நிலமாக தான் இருந்தது. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா சிலர் தான் நன்றாக பலன் கொடுக்கிறார்கள் 100 மடங்கு. சிலர் 30 தான் கொடுக்குறாங்க, சிலர் 60 தான் கொடுக்குறாங்க. 30 பலன் கொடுக்கிறவங்க 60 கொடுப்பதாக மாறுவதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். 60 பலன் கொடுக்கிறவர்கள் 100 மடங்கு பலன் கொடுப்பதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறது என்ன? சபையை நீ எனக்குள்ளாக மகிமையுள்ள சபையாக நீ நிறுத்தப்பட வேண்டும். சபையை நீ எனக்காக 100 மடங்கு பலன் கொடுக்கிற சபையாக நீ மாற வேண்டும் என்பதாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்காக அந்த 40 நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். We had asked God, help me Lord to bear fruit 100-fold in my life, Lord, 100-fold in my life. இப்போ அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க, அப்பொழுதுதான் அப்படி பலம் கொடுக்கிறவளா நாம் மாற முடியும். இந்த 40 நாள் அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளலாம். அடுத்து கேட்கலாம், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இன்னும் அதிகமாக நான் பலன் கொடுக்கணும், அதிகமாக நான் கீழ்ப்படியணும், இன்னும் அதிகமாக என்னுடைய வார்த்தைகளுக்கு நான் நடக்க வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த கிருபை தருவார். கடைசி நாட்களிலே சபைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதை நாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொரு சபையிலும் கர்த்தர் சில காரியங்களை அனுப்புகிறார், செய்திகளை அனுப்புகிறார். அந்த சபையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தைகளை அனுப்புகிறார். பாருங்க, பெர்கமோ சபையை குறித்து எழுதுகிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14 முதல் 16 வசனத்திலே, சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இந்த சபை என்ன பண்ணிட்டாங்க, அவர் பிலேயாமுடைய போதகத்தை கை கொண்டார்களாம். It is not that they were not in the church. It is not that they were not part of the word of the Lord, but they yielded their ears to somebody else who is outside. Hallelujah. யோசித்து பாருங்க, பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுவது எங்க இருக்கிறாங்களாம்? சபைக்குள்ளாக இருக்கிறார்கள், சபையில தான் இருக்கிறாங்களாம். ஆனால் அவள் கேட்கிறதெல்லாம் மற்றவர்கள் கொடுக்கிற போதனைகள், வெளியில இருந்து பேசுகிறவர்கள், வீணான விதண்டாவாதங்களை பேசுகிறவர்கள், அவர்களுக்கு செவி கொடுக்கிறதால வழிகளை விட்டு விலகி போகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அது எனக்கு உண்மையில் இருக்கிற பெரிய குறையாக இருக்கிறது சபையே. தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தா, நான் நல்ல நிலத்தில் விழுகிற விதையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த விதைக்கு நான் கீழ்ப்படிந்து கர்த்தா 100 மடங்கு பலன் கொடுக்கிறவளா மாற வேண்டும் என்பதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே யோசித்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன் கர்த்தாவே, நான் யாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறேன்? தேவனை நீர் கொடுக்கிற உங்களுடைய வசனத்தை மாத்திரம்தான் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சபையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க முடியும். அப்பொழுதுதான் கர்த்தருக்காக கற்பனை நிற்கிற சபையாக நான் நிற்க முடியும். 2வது சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், சிமிர்னா சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 20-21, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். இவங்க பாருங்க, சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க, சபைதான் இடம் கொடுத்திருக்குது அவர்களுக்கு.
முதலாவது சபை எப்படி இருந்தாங்க? பிள்ளையாமுடைய போதகம் வெளியிலே உள்ள போதகம், சபைக்கு வெளியிலே உள்ள போதகத்தை கேட்டு நடக்கிறவர்கள். ஆனால் இந்த சபையில பாருங்க, சபைக்குள்ளாகவே இயேசுபேல் என்கிற தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவள் தீர்க்கதரிசி அல்ல அவள். தீர்க்கதரிசி என்று வெளிப்படுத்திக் கொள்ளுகிறவள். அவள் தவறான போதனைகளை போதிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று சபையை குறித்து கத்தை கடிந்து கொள்ளுகிறார். அப்ப நம்ம கேட்டு கத்தை பார்த்து கேட்கணும், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் சபையாய் கர்த்தாவை உமக்கு முன்பாக பரிசுத்தம் அடைவதற்காக இந்த நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிற உதவி செய்யுங்கன்னு சொல்லி கதறி அழுது ஜெபிக்க வேண்டும். இந்த 40 நாட்களை கர்த்தர் அதற்காகத்தான் நமக்கு தந்திருக்கிறார். யாருடைய போதகத்தை நாம் கேட்கிறோம் என்பதற்காக. இன்னும் சில சபைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15-16 வசனத்திலே லவோதிக்கேய சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிரும் அன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அவங்கெல்லாம் சபையில் தான் இருக்கிறவங்க தான் அவங்கெல்லாம். ஆனால் பாருங்க, சபையில் முழுமனதாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சுய லாபத்துக்கு வருவாங்க, லாபம் இல்லைன்னா போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அவருடைய காரியம். உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். You are working. I know your works. And sometimes you are warm, sometimes you are cold. I cannot count on you. You are neither hot nor cold, so I will spew you out of my mouth, says the Lord. அப்ப இந்த சபை மாறுவதற்கு கர்த்தர் பேசுகிற காரியம் இதுதான். நீ அந்நிய போதனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே. தீர்க்கதரிசியானவன் சொல்லுகிற மற்றவர்கள் சொல்லுகிற வீணான வார்த்தைகளை கேட்டு அதற்காக மனம் அடிவடைந்து போய்விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே. தேவனுடைய சமூகம் நம்ம செய்கிற எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நிறைவாக இருப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய கற்பனையிலே நாம் நடந்து கொள்ள முடியும், தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ள முடியும். Today the churches are just promoting religion everywhere. Religion is just another word for devotion என்று நம்ம சொல்லலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்றைக்கு சபைகள் இன்றைக்கு தாங்களே விரும்புகிற ஒரு மதங்களாக மாறிவிட்டார்கள் ஒழிய தேவனை மகிமைப்படுத்துகிற சீஷர்கள் இருக்கிற சபைகளாக இருக்கவில்லை. அந்தியோகியாவிலே முதலாவது சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் பாருங்க, இன்றைக்கு இருக்கிற சபையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சபையாருன்னு நம்ம சொல்லுகிறோமே, எல்லாரும் சீஷர்களாக இருக்கிறார்களா? எல்லாரும் கிறிஸ்துவோடு கூட எப்பொழுது இருக்கிறார்களா? கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற சீஷர்களாக இருக்கிறார்களா? ஆகவே கர்த்தர் அழைக்கிற காரியம் என்ன? God is calling every believer to become a disciple of the Lord. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலே, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. In English it says pure and undefiled religion before God and the Father is this: to visit orphans and widows in their trouble and to keep oneself unspotted from the world. எனக்கு அப்படிப்பட்ட சபையாய் கர்த்தர் மாற்றுவதற்காகத்தான் அவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். Nothing is impossible for God. I know for one thing, I am confident in that one thing. At the coming of the day of the Lord, the church will be purified, the church will be sanctified, the church will be ready, the church will be a glorious church ready to meet the Lord. Today the Lord is reminding us to correct what we need to correct, so that in these 40 days we grow closer to the Lord and become more glorious, become more spotless, become more sanctified in the presence of the Lord. அதற்காக அர்ப்பணித்துக் கொண்டு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். இரண்டாவதாக கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? அவர்கள் அன்பு கூறுவதற்காக நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? 1 யோவான் 4வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். Beloved, if God so loved us, we also ought to love one another. இப்போ தேவன் அவர்கள் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர்கள் அன்பு கூர்ந்து என்ன செய்யணுமா? மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்மிடத்தில் மாத்திரமல்ல, நம்மை பற்றி மாத்திரமல்ல, மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 5:2 சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று அவராலே அறிந்திருக்கிறோம். If we say that we love God, we receive from Him that we have to love others just like that. அதுதான் வேதம் கற்றுத் தருகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அன்பானது பிறனுக்கு தீங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அப்போ நம்ம கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் நடந்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது எழுதியிருக்கிற கற்பனை இதுதான். கர்த்தர் சொன்ன காரியம் 10 கட்டளைகளை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டுருக்குதா? பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு போட்டுருக்குதா? 10 கட்டளைகளை தெரியுமா? இருக்காது. 10 commandments. இப்போ நம்ம பிள்ளை ஜேபிக்கு பிள்ளைங்களாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க.
இந்த பர்டிகுலர் வாசிங்கன்னா அது எங்கேயும் வந்து பிறத்தில் அன்பு கூடும் சொல்லப்படவில்லை. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக எல்லாம் போட்டிருக்குது எல்லாத்தையும். ஆனால் அதை குறித்து ஒரு கர்த்தர் இயேசுவிலிருந்து கேட்கிறான், எல்லா கற்பனையும் பெரிதான கற்பனை எது என்று கேட்ட பொழுது கொலையை செய்யாதிருப்பாய் என்று சொல்லுவாரோ என்று எதிர்பார்த்திருக்கலாம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்வாரா இருக்கும் என்று எதிர்பார்த்திருக்கலாம். அதான் எல்லாரும் செய்கிற பாவம் என்று நினைத்திருக்கலாம். அப்படியல்ல, இயேசு என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அப்போ எதை குறித்து இயேசு சொல்லுகிறார்? நீங்கள் 10 கட்டளை வாசித்து பார்க்கும்பொழுது, யாத்திராகமம் 20வது அதிகாரம், உபாகமம் 14வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, அந்த கற்பனைலாம் வாசித்து முடித்த பின்பு அடுத்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும். அதில் தான் போட்டிருக்குது தெளிவாய். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் அதிலே சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தர் சொன்ன காரியம், பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியம் தான். முதலாவதாக எழுதப்பட்ட ஒரு கற்பனை தான். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் மற்றவர்களிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். We must love others as we love ourselves. அப்போ இயேசுவிடத்தில் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட மனிதன் கேட்ட பொழுது கர்த்தர் சொன்ன பதில் அதுதான். நீ முதலாவதாக கர்த்தரில் அன்பு கூற வேண்டும், அதன் பின்பு மற்றவர்களில் அன்பு கூற வேண்டும் என்பதாக கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதன் பின்பு இயேசு ஒரு காரியத்தை முக்கியமாக சொன்னார். அதுதான் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிற ஒரு பெரிய ஒரு சவால். தேவனாகிய கர்த்தர் புதிதாக ஒரு கட்டளையை அதுவரைக்கும் கொடுக்கிறேன் என்று அவர் சொன்னதில்லை. இந்த ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனத்திலே இயேசுவே சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு தருகிறேன். I give you a new commandment. Jesus says, a new commandment I give to you, that you love one another as I have loved you, that you also love one another. அப்போ கர்த்தராகிய இயேசு மாற்றின காரியம் என்ன? நீ மற்றவர்களை சாதாரணமாக அன்பு கூறினால் அது போதாது. அப்படி அன்பு கூறணுமா? நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீ அன்பாக இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இயேசு நேசித்தது போல அவனை நேசிக்கணுமா மற்றவர்களை? சும்மா இல்லை. பழைய ஏற்பாடு சொன்ன காரியம் சிம்பிள் தான். உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி, அவ்வளோதான். ஆனால் இயேசு சொன்ன காரியம் அதை விட அதிகமாக சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறது போல நீ மற்றவர்களை போய் நேசி என்று கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கேட்டு பார்க்கணும் கர்த்தர், நான் அப்படி நேசிக்கிறேன் மற்றவர்களை. வேதம் தெளிவாக சொல்லுகிற காரியம் என்ன? நாம் அவர்கள் அன்பு கூறுவர்களாக இருப்போம் என்று சொன்னால் பிறரை நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டுமாம்? இயேசு நேசித்தது போல நேசிக்க வேண்டும். இயேசுக்கு தெரியும் அல்லவா, யூதாஸ் காட்டி கொடுக்க போறேன்னு தெரியுமே, இருந்தாலும் அவரை அன்பு கூர்ந்தார், கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்தார் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. இந்த 12 சீஷர்களே 12 பேர் வித்தியாசமானவர்கள். சிலர் நன்றாக வேலை செய்கிறவர்கள், சிலர் ஒன்றுமே அதிகமாக செய்யாத, கூட வந்துட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அப்படி இருப்பாங்க. சிலர் வேலைலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இன்னும் சிலர் இருப்பாங்க அதிகமாக பேசுவார்கள். இன்னும் சிலர் இருப்பாங்க உள்ளத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு இயேசுவோடு நடப்பது போல நடப்பார்கள். 12 பேரும் 12 வித்தியாசமானவர்கள், 12 விதமான தொழிலை செய்கிறவர்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் தாம் இடத்துல அன்பு கூர்ந்தது போல கடைசி வரைக்கும் அவர் அன்பாக இருந்தாராம். கடைசி வரைக்கும் அவர் அன்பாக இருந்தார். இயேசு சீஷருடைய கால்கள் எல்லாம் கழுவினார். பார்த்தீங்கன்னா அதில் யூதாசும் இருந்தான். யூதாஸ் போல இருக்கு முன்னால. அப்போ 12 பேரும் காலை இயேசு கழுவுகிறார். அதில் யூதாசும் இருக்கிறான். யூதாசுடைய கால்களை கூட இயேசு கழுவுகிறார். அது எப்படிப்பட்ட அன்பு என்பதை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. You got to think about that. Remember that. Imagine that. God, I had to love others, oh Father God, like how you loved, oh Father God, even though they are enemies to us, or they are approaching me as an enemy always. I know what they have against me in their heart. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது என்ன? நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்கிற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த 40 நாட்களும் இயேசுவை போல நேசிக்க நான் கற்றுக்கொள்ள போகிறேன் என்று முடிவெடுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். அவர்தான் உதவி செய்கிறவர். அவர்தான் உதவி செய்கிறவர். இந்த அன்பை நாம பெற்றுக்கொள்ள முடியாதான். இயேசுவிடத்தில் கேட்டால் போதும், அவர் தருவார். விரோதிகளை நேசிக்கிற, சத்துருக்களை நேசிக்கிற ஒரு கிருபையை அவர் நமக்கு தருவார். ஒரு கன்னத்தில் இறைந்தால் மறு கன்னத்தை திரும்ப காண்பிக்கிற ஒரு அன்பை, ஒரு தாழ்மையை கர்த்தர் நமக்கு தருவார். அதை கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். It is not an ordinary year. It is not the same days, same old days. As God is coming closer and closer, God is encouraging everyone. God is vehement about that. He is compelling everyone to return back to the love of the Lord. Hallelujah. நீங்களே யோசித்து பாருங்க. ஏதோ பேசுகிறார்கள் சொல்லி கேட்டு போல பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் வசனத்தை எடுத்து இங்கே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசுவை போல நேசிக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தான் அந்த அன்பை நமக்குள்ளாக ஊற்றுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை நமக்குள்ளாக ஊற்றுகிறவர். 1 யோவான் 4வது அதிகாரம் 20-21 சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யனாய் இருக்கிறான். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாது இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? How can you say that you love God unless you are able to at least love the brother who you have seen? இன்றைக்கு நம்ம அதுக்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். அதுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளணும். நம்ம அன்பாக இருக்கும் பொழுது என்ன செய்கிறாராம்? இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வந்து நம்மோடு வாசம் பண்ணுகிறாராம்.
நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுகிறோம் எல்லாம் நினைக்கிறோம். எல்லாரும் வசனத்தை அதிகமாக கேட்டிருக்கிறோம். இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். நம்ம நினச்சிக்கிறோம் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு அவர் எனக்குள்ளே வந்துட்டார், அவர் எப்பொழுதும் இன்னொன்று நினைத்திருப்பாருன்னு நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். The Jesus who's come into you, the Holy Spirit who's been poured out into your heart, He stays within you only as you love each other. நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூர்ந்தால் அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறாராம். யோசித்து பாருங்க. Then we had asked God, God grant me the grace, Lord. எப்படியாவது இந்த 40 நாட்களும் கர்த்தாவே நான் எப்படியாவது சமாதானமாக வேண்டும். யார் இடத்துல பகை இருக்கிறதோ இன்றைக்கு நீங்களே முந்திக் கொள்ளுங்கள். Don't wait for them to come. You are losing the blessing. You be the first and then you will receive the fullness of the blessing. Hallelujah. எல்லாம் சொல்லுவாங்க, வந்து பேசும்போது நான் பேசிக்கிறேன் சொல்லுவாங்க. அப்படி அல்ல, முந்திக்கொள்ள வேண்டும், அன்பு கூறுகளை முந்திக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவார். இந்த 40 நாளை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகாதபடி கழித்து விடாதிருங்கள். This is an important time that God has given us. This season is an important season when God has reminded us that He has died for this church, for the church to be made blemishless, to stand in the presence of the Lord. அதுக்காக நான் பண்ணித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தர் எனக்குள்ள நிலைத்திருக்கும்படியாக நான் அன்பு கூற எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் விரும்புகிற அன்பை எனக்குள்ளாக நீ ஊற்றி தார்கள் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை நமக்குள்ளாக ஊற்றி தருகிறார். அவர் தான் வழி நடத்துகிற தேவன். முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் இதுதான். தேவனை நேசிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், கர்த்தாவே உடைய சமூகத்தில் கர்த்தாவே நான் உடைய கற்பனைகளை கை கொள்ளுவேன் என்று முடிவு செய்யணும். ரெண்டாவதாக நாம் சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தாவே நான் மற்றவர்களை அன்பு கூறுவேன், கர்த்தாவே அந்த அன்பிலே வளர இந்த 40 நாளில் உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம அதற்காக ஜெபிக்கணும். மூன்றாவதாக கர்த்தரில் அன்பு கூறுவோர் என்ன செய்யணுமாம்? வேதம் கற்றுத் தருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37-38 வசனங்கள். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. He who loves father or mother more than me is not worthy of me, and he who loves son or daughter more than me is not worthy of me, and he who does not take his cross and follow after me is not worthy of me. நம்ம யோசித்து பாருங்க, நம்ம சொல்லலாம் கர்த்தரை பார்த்து நான் அன்பு கூறுகிறேன் நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் us will be able to say I love the Lord நம்ம சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை கற்றுத் தருகிறார். சொல்லுகிறார், என்னை காட்டிலும் நீ எதை அதிகமாக நேசிக்கிறாய் என்கிற கேள்வி தான் கர்த்தர் நம்ம பார்த்து கேட்கிறார். பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்ட காரியம் தான், இவள் எல்லாவற்றிலும் அதிகமாக நீ என்னை நேசிக்கிறாயா? Peter, do you love me more than all these? அதான் கர்த்தர் கேட்கிற காரியம். அப்போ இதில் கர்த்தர் சொல்லுற காரியத்தை பார்த்தா கடினமான காரியமாக நமக்கு தோன்றலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்கும் பொழுது, அல்லது ஒரு மகனையாவது மகளையாவது இன்னும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். Is Jesus telling us that we should not love our father or mother? Is Jesus telling us that we should not love our children? That is not what God says at all. இயேசு தெளிவாய் சொல்லுகிறார். பரிசேயரை பார்த்து இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீ பரிசேயர், நீங்கள்லாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுகிறீர்களா காண்பித்துக் கொள்கிறீர்கள், ஆனாலும் கற்பனையை மீறுகிறீர்கள். ஒருவருடைய தகப்பனுக்காவது தாய்க்காவது உதவி செய்ய வேண்டாம் என்று சொல்லி போதிக்கிறீர்கள். குர்பான் என்கிற காணிக்கையை கொடுத்து விட்டால் போதும், உதவியே செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் சொல்லி இயேசு கடிந்து கொண்டார் அல்லவா? So we have to understand what is the message that Jesus is giving. He is not saying don't love your father or mother. He does not say that don't love your daughter or son. That is not what he is saying. But he is saying that do you love me more than them? And அநேகரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா there is something that is above Jesus in your life. There is something that is above Jesus in your life. For some people it is money. For some people it is a relationship. For some people it is something that is making them weak. In fact, இயேசு வந்து கேட்கிறார், தேவாதி வந்து கேட்கிறார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே உன் குமாரனும் ஒரே நேசகுமாரனும் உன் ஏகசுதனுமாகிய உன் மகன் ஈசாக்கை கொண்டு பலியிடுங்க என்று ஏன் கர்த்தர் சொன்னார்? Because Abraham loved Isaac so much. It is not that God wanted him to go sacrifice him, but God wanted to check his priorities. Where is your priority? இது நம்முடைய வாழ்க்கையில எதை நம்ம முக்கியத்துவம் படுத்தி இருக்கிறோம்? தகப்பனையாவது தாயாவது என்னை காட்ட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல எனக்கு கற்று சொல்லுங்க. தெரிந்த ஒரு சகோதரன் ஒருவர் உண்டு. அவருடைய பேர் ஜவஹர். அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர், வேறு மத நம்பிக்கையில் வளர்ந்தவர். நாங்கள் கல்லூரியில் படித்த பொழுது எங்களுடைய ப்ரேயர் குரூப்பில் வந்து எப்பொழுதும் ஜெபிக்க வருவார். நாங்களாம் சேர்ந்து வாரம் கூட்டி ஜெபிப்பது உண்டு. அவரும் வந்து அதில் ஜெபிக்க வருவார். ஆனால் அவர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சொந்த மதத்தில் இருந்து அவர் கர்த்தரையும் தொழுது கொண்டு வந்தார்.
ஒரு நாளில் அவர் சொன்னார், நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். என்ன சாட்சி என்று சொன்ன பொழுது இந்த வசனத்தை ஒரு வசனத்தை அவர் வாசித்து அவர் சொன்னார். இந்த வசனத்தை இயேசுவிடத்தில் ஒரு மனிதர் வந்து பேசுகிறான். அந்த பொழுது சொல்லுகிறான், நான் உண்மை பின்பற்றி எனக்கு நான் ஆசையாக இருக்கிறேன், நிச்சயமாக நான் உண்மை பின்பற்றுவேன். முதலாவதாக நான் என்ன செய்யணும், போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிவிட்டு வரணும் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்ன காரியம் என்ன, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ எனக்கு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன அந்த வார்த்தையை மூலமாக தொடப்பட்டு அவர் சொன்னார், நான் இப்பொழுது முற்றிலுமான கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். ஏன் இப்படி சொல்லி சொன்ன பொழுது அவர் சொல்லுவார், என்னுடைய அம்மா வீட்டில் எப்போதும் சொல்லுவாங்க, இதான் எங்கள் அம்மா எப்போதும் சொல்லுவாங்க, நாங்கள் பைபிள் படிக்கிறத பார்ப்பாங்க, நான் ஜெபிக்கிறத பார்ப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, மகனே உங்கள் அப்பாவுக்கு நீ தாண்டா ஒரே பையன், நீ தாண்டா ஒரே பையன், அவருக்கு கொல்லி வைக்கணும்னா நீ தான் வைக்கணும், வேறு யாரும் வைக்க முடியாது, அதனால நீ எல்லாம் ஒன்றும் பண்ணிடாத என்று எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நான் அதை கேட்டு அநேக நாட்களுக்கு நான் அதனால தான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் தேவனை முற்றிலுமாக பின்பற்றவே இல்லை. ஆனால் வசனத்தை வாசித்த பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசினான். அப்போ நிச்சயமாக கர்த்தர் என்னுடைய அப்பாவை பார்த்துக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நான் கர்த்தருக்குள்ளே வருகிறேன் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் மேம்படுத்தி இருக்கிறோமோ அதை குறித்து தான் கர்த்தர் பேசுவார். ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் வந்து இயேசுவிடத்திலிருந்து பேசுகிறான். இயேசு சொன்ன காரியம் பண்ண, நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் நீ போய் ஒரு உண்ணான எல்லாவற்றையும் விற்று என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொன்னார். எதற்காக சொன்னார் கர்த்தர் அதனை பார்த்து? அவனுடைய வாழ்க்கையில் அதான் பிரச்சனை. இயேசுவுக்கு தெரியும், நாளைக்கு ஒரு $10 கொடுத்து அவன் விட்டுட்டு போயிடுவான்னு தெரியும் அவருக்கு. அதான் அவர் செக் பண்ணி பார்க்க, நீ பண்ணுவியா மாட்டியா, வாட் இஸ் காஸ்ட் தட் யூ willing to bear. இன்னைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன, அவரை விட அதிகமாக நாம் எதை குறித்து நாம் நேசிக்கிறோம்? இஸ் இட் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் ஆர் இஸ் இட் செல்ஃப் ஆர் இஸ் இட் சம் ரிலேஷன்ஷிப்ஸ்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:14 வசனம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. The love of Christ compels us. இந்த அன்பு எப்படிப்பட்டது? சபைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த ஒரு அன்பு, சபைக்காக தன்னுடைய ஜீவனையை தானாகவே வந்து ஒப்பு கொடுத்த ஒரு அன்பு. இந்த 40 நாட்களும் தேவனுடைய சுமதில் நடப்பதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். முதலாவதாக அவர் பார்த்து நம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுவேன். 40 நாளும் கர்த்தாவே, அதற்கு நான் என்ன செய்யணும், இதில் குறைந்திருக்கிறேன் என்னோடு கூட பேசுங்க. நான் மற்றவர்களை நேசிப்பதில் அன்பு கூறுவது, நான் உண்மை போல் அன்பு கூறாமல் எங்கே இருக்கிறேன் எனக்கு கற்றுத்தாருங்க. 3வது கர்த்தாவே, உண்மை காட்டில் அதிகமாக நான் யாரை நேசிக்கிறேன், எதை நேசிக்கிறேன், அதை எனக்கு கற்றுத்தாருங்க. I will lay that down at your feet, O Lord. I will lay that down at your feet, O Lord. கர்த்தர் தான் அந்த கிருபை தருவார். பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக ஒரு காரியத்தை அவர் எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. Shall we all stand up as we pray and surrender ourselves, just remembering this verse, in all these things we are more than conquerors through him who loved us. நம்மை நேசிக்கிற தேவன், நம்ம அதிகமாக நேசிக்கிற கர்த்தர், அதாண்டுக்கு இந்த சபைக்காக அதோட ஜீவனையை அவர் தந்திருக்கிறார். எதற்காக ஜீவனை கொடுத்தாராம்? இந்த சபை பரிசுத்தமான ஒரு கரைத்துறையற்ற ஒரு மகிமையுள்ள சபையாக நிறுத்தப்பட வேண்டும். அதற்காக நான் ஒப்புக் கொடுக்குறேன். அதை எப்படி செய்கிறார்? அன்பினாலே அவர் நிறைந்து செய்கிறாராம். எல்லாம் நன்றி செலுத்துங்க. கர்த்தாவே, என்னை நேசித்தீரே உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீ சபையை நேசித்து தம்மையே ஒப்புக் கொடுத்தீரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ராஜா. நான் கர்த்தாவே, நான் உண்மை நேசிப்பதற்கு முன்பாகவே நீர் என்னை நேசித்தீரே உமக்கு நன்றி. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுதே எங்களை நேசித்தீரே உமக்கு நன்றி. கர்த்தாவே, உங்களுடைய அன்பை விட்டு எங்களை யார் பிரிக்க முடியாதபடி எங்களை ஜெயங்குழுல நிறுத்த செய்கிறவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. இந்த காலை வேளையில நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வருஷத்துல கர்த்தாவே, இந்த லெந்து காலத்தில் நான் செய்ய வேண்டியது என்னோடு கூட பேசினதற்காக நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, இன்றைக்கு ராஜா உடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு ராஜா நான் மற்றது அன்பு கூறுகிறதில்லை, ஒப்புரவாவதில்லை, அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு தகப்பனே, நான் உண்மை விட எதையும் அதிகமாக நேசிக்காதபடி உண்மையே நான் எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிப்பதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். If that is your prayer, அதுதான் உங்களுடைய ஜெபமா இருக்கும் என்று சொன்ன கைகளை உயர்த்தி கர்த்தரை அர்ப்பணிங்க. இப்பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய கடந்து வருகிறார். God bless you, 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 God bless you. கர்த்தர் எல்லா கைகளையும் அநேகரை கரங்களை கர்த்தர் பார்க்க. கர்த்தாவே நன்றி என்று சொல்லுங்க. Father, I thank you Lord. கர்த்தாவே, என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டீரே உமக்கு நன்றி ராஜா. இந்த வருஷத்துல கர்த்தாவே, என்னை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், எனக்குள்ளாக அன்பை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கற்பனை நடக்க என்னை புதுப்பித்துக் கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய
உங்களுடைய அன்பு எனக்கு இன்னும் அதிகமாக கர்த்தாவே விளங்கும்படியாக நீ நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஐ தேங்க்யூ லார்ட், ஐ தேங்க்யூ ஃபாதர், ஐ தேங்க்யூ லார்ட். தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு தகப்பனே கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கர்த்த கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமையுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே நீ சபை கர்த்தாவே ஒரு கரை தரையற்ற மகிமையுள்ள சபையாய் நிற்பதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தீரே உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் அதை நினைத்துள்ள கர்த்தாவே இந்த ஆண்டிலே கர்த்தாவே கர்த்தருக்குள்ளாக நெருங்கி ஜீவிக்க எந்தெந்த இடங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதில் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்காக எதை குறித்து உடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்தார்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தாவே கிருபையை ஜாக்கிரதை உள்ளத்தில் தருவீராக. ஆவியானவர் கூட வந்து நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் ராஜா. உன்னதமான தேவன் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே நான் தேவனுடைய சமூகம் ஒப்பு கொடுத்ததே கர்த்தாவே கர்த்தர் அந்நாள் பரிந்தும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறீர் என்று நிச்சயித்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you Lord, we praise you. கர்த்தர் செய்கிற எல்லா கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.